வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஐஎஃப்பி வாஷிங் மிஷினோட டோர் க்ளோஸ் ஆகலை சரியாக. எதனாலன்னு பார்த்துட்டோம்னா டோர் லேட்ச் உடஞ்சிருச்சு. இதில் மிஷினில் ஏதோ அலாரம் வந்திருக்கு. அந்த அலாரத்தை ரெக்கவர் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். ஆனால் கஸ்டமர் அதை வேகமாக ஓப்பன் பண்ணி உடச்சிட்டாரு. கஸ்டமர் டோரை மட்டும் என் கையில் கொடுத்தாரு. அதை நான் என்னோடய வாஷிங் மிஷினில் மாட்டிட்டு உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுதான் டோர் லேட்ச். இது உடஞ்சிருச்சு. லாக்கும் டோர் ஹேண்டிலும் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ டோரை தனியாக கழட்டி பிரித்து எடுத்துக்கலாம். ஸ்பேனர் நம்பர் 8 போடலாம், இல்லைனா ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் போட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது இன்னொருத்தர் சப்போர்ட் தேவைப்படாது. இந்த மிஷினில் அதில் ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம தைரியமாக கழட்டலாம். கீழே விழுவாது டோரை கழட்டி வெளியே எடுத்துட்டோம். அந்த பேக்கேஜை நம்ம பிரிக்க போகிறோம். ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி அந்த பேக்கேஜை எல்லாத்தையும் அன்ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஐஎஃப்பி டெக்னீஷியன் இந்த டோர் ப்ராப்ளத்தை பார்த்துட்டு டோரையே புதுசாக தான் மாற்றணும், அதிக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோவை கஸ்டமர் பார்த்துட்டு என்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி என் டோர் ப்ராப்ளமாக இருக்குது, இது உங்களால் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு டோரை மட்டும் வாங்கிட்டு அதை எப்படி இப்போ தனியாக அந்த லேட்ச் மட்டும் தனியாக நம்ம கடையில் வாங்கிட்டு அதை எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய பேக்கேஜை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த உடஞ்சி போன பீஸை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இப்போ வழக்கமாகவே டெக்னீஷியன்னா, அதாவது லோக்கல் டெக்னீஷியன் ஓரளவுக்கு சர்வீஸ் சார்ஜ் கம்மியாக பண்ணுவாங்க. ஆனால் ஐஎஃப்பி இந்த மாதிரி மேக்கர் சைட்லேருந்து வர சர்வீஸ் டெக்னீஷியன் சார்ஜ் கொஞ்சம் அதிகம் பண்ணுவாங்க. வாரண்டி இருக்கிற வரைக்கும் நம்ம மேக்கர் டெக்னீஷியனை யூஸ் பண்ணி நம்ம வாரண்டி கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லோக்கல் டெக்னீஷியனை, நல்ல டெக்னீஷியனை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து பிரச்சனையை சரி பண்ணால் உங்களுக்கு செலவு குறையும். இது டோர் ஹேண்டிலு. இதை தனியாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த ஹேண்டிலில் 2 பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னு நம்ம கீழே விழுவாமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இந்த இடம் தான் உங்களுக்கு உடஞ்சிருக்கு. ஸ்ப்ரிங்கு மாற்ற இடம் அது. ஸ்ப்ரிங்கு அந்த உடஞ்ச பீஸில் தான் மாட்டியிருக்கோம். அது உடஞ்சதுனால ஸ்ப்ரிங்கு நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. பார்ட்ஸ் கடையில் இது கிடைக்கும். அந்த பின்னை நீக்கி வெளியே எடுத்துட்டேன். இந்த பீஸ் தான் உடஞ்சிருக்கு நமக்கு. இது புது லேட்சு. இந்த லேட்சில் இந்த பட்டையாக இருக்க பின் இருக்கு, பட்டையாக தெரியுது இல்லைங்களா, அந்த போர்ஷன் தான் உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரிங்கையும் இந்த ராடையும் அந்த கழட்டிட்டு புது லேட்சில் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. இப்போ இந்த சென்டரில் உள்ள பின்னோட சின்ன பின்னாக நம்ம ஒன்று எடுத்துக்கணும். மெட்டல் பிளாக் மேலே ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அந்த ஹோல்ஸுக்கு சென்டரில் கட்டிங் பிளேயர் வச்சு அதை பிடிச்சிட்டு மேலே டாப்பில் லைட்டாக ஹேமர் வச்சு கொஞ்சமாக தட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டர் பின்னில் அதோட சின்ன சைஸ் பின்னை மேலே வச்சு
ஹேமரால் கொஞ்சம் கொஞ்சமாக தட்ட ஆரம்பிக்கணும். தட்டிட்டு வெளியே எடுத்துடணும். சென்டர் சாப்பிட்டு தனியாக, ஸ்ப்ரிங்கு தனியாக, அந்த லேட்ச் தனியாக 3யுமே பிரித்து எடுத்துட்டோம். புது லேட்சில் இந்த ஸ்ப்ரிங்கையும் இந்த பின்னையும் மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கணும். ஸ்ப்ரிங்கை இந்த பட்டையாக இருக்க போர்ஷனில் லாக் பண்ண மாதிரி வச்சு ஸ்ப்ரிங்கை இழுத்து வச்சு கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி இழுத்து உள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பின்னை கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த லேட்சில் அந்த பின்னு ஃப்ரீயாகவே போகுது ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம டோரில் இந்த லேட்சை பழைய மாதிரியே மாட்ட போகிறோம். மாட்டிட்டு கட்டிங் பிளேயர் அல்லது நோஸ் பிளேயர் ஏதாவது யூஸ் பண்ணி லேட்சை நம்ம மூவ் பண்ணும்போது அது ரிட்டர்ன் போயிடுது அதனோட ஹோம் பொசிஷனுக்கு. டோர் ஹிஞ்சை மாட்டிட்டு இப்போ ஹேண்டில் கரெக்டாக அந்த பின்னு உள்ளே போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை தூக்கி உள்ளே வச்சிடுறோம். உள்ளே கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த ஹேண்டிலில் பட்டையாக ஓரளவுக்கு ரெக்டாங்கிளாக ஒரு நாச் இருக்கும். அந்த நாச் வந்து அந்த நம்ம லேட்சோட பட்டையாக இருக்க போர்ஷன் வந்து இதுக்கு அடியில் போகணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இது வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா நம்ம பண்ண ஒர்க்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. மாட்டிட்டு அழுத்திட்டு டோரை ஓப்பன் க்ளோஸ் பண்ணி லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரூ போட ஆரம்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வாஷிங் மிஷின் மட்டும் சர்வீஸ் பண்ண மாட்டோம். மற்ற வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் எது இருந்தாலுமே நாங்கள் வந்து அதனோட ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இந்த பேக்கேஜை ஃபுல்லுமே கவர் பண்ணி முடிச்சுட்டு நாம் இதை நம்ம டோரில் மாட்டி செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்களே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை செல்ஃபாகவே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். டெக்னீஷியனை கூப்பிடுங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ டோர் நல்லா ஆப்ரேட் ஆகுது. நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு 80%. நம்ம இதை வந்து மிஷினில் மாட்டிட்டு லாக் ஆகுதாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த டூல்ஸ் வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். அரௌண்ட் 1000க்குள்ளே தான் இருக்கும் இந்த டூலு. உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த மாதிரி டூல்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேறு வேறு சின்ன சின்ன ஒர்க்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நம்ம இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவாக நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். டோர் நல்லா ஒர்க் ஆகுது. நாம் இதை கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம்.